வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீசன் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிறைய உணவு வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் சிப்பி. இதை நம்ம வருஷம் முழுக்க ஆசைப்பட்டாலும் வருஷத்தில் ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும். இந்த சிப்பியை வச்சு ஒரு டேஸ்டியான சிப்பியப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு ரெசிப்பியும் டேஸ்ட் கூடுதலாக தான் இருக்கும். அதே போல் தான் இந்த சிப்பியப்பம் செய்கிறதுக்கும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ரெசிபியை நம்ம பண்ண முடியும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியோட டேஸ்ட்டை இந்த காலத்து ரெசிப்பியால் தோற்கடிக்கவே முடியாது. இன்றைக்கி நாம இந்த சிப்பியப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் சீசனில் இந்த சிப்பி ரொம்ப சின்ன சைஸாக தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் சிப்பின்னா சிப்பியப்பம் செய்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த சிப்பியப்பம் செய்கிறதுக்கு இந்த சிப்பியை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். சிப்பியை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது முதல்ல இந்த ஓடில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் ஒரு கத்தியால் இதே போல் சுரண்டி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் இந்த ஓடை தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஓடோடு சேர்த்து தான் இந்த சிப்பியப்பம் ரெடி பண்ண போகிறோம். சிப்பியப்பம் செய்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலை இந்த க்ளீனிங் வேலை மட்டும்தான். இந்த க்ளீனிங் வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்ததான் எல்லாமே ஈஸி தான். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த சிப்பியில் இருக்கக்கூடிய ஓடையெல்லாம் இதே போல் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்படி க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி கத்தியால் சுரண்டி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இந்த எல்லா சிப்பியோட ஓடையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஓடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இனி அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இந்த சிப்பியை எடுத்து இந்த நார் இருக்கக்கூடிய இந்த பக்கமாக கத்தியோட முனையை வச்சு இப்படி குத்திட்டு நம்ம இப்படி கீறி எடுத்துட்டோம்னா இந்த சிப்பி ரெண்டாக பிளந்து வந்துடும். இது ரெண்டாக பிளந்து தனித்தனியாக எடுக்காமல் இதே போல் எடுத்தால் போதும். இனி என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நாரை கத்தியால் கட் பண்ணி எடுக்கணும். இது தெரியாதவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த சிப்பியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும். அது புழு கிடையாது, இந்த சிப்பியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டாக இருக்கும். இதை நம்ம கத்தியால் மெதுவாக எடுத்துடணும். இப்படி க்ளீன் பண்ணி எடுத்த இந்த சிப்பியை இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சிப்பியையும் இதே போலவே கத்தியால் பிளந்து இந்த நாரையெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக எல்லா சிப்பியையும் இப்படி கத்தியால் பிளந்து இதில் இருக்கக்கூடிய நாரையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இனி இந்த சிப்பியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். இதை எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம். இதே போல் பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றி இந்த சிப்பியை இந்த தண்ணியில் காட்டி இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கையால் இதே போல் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும். தண்ணியில் சும்மா அலசி எடுத்தீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் போகாது. இதே போல் விரலால் தேய்ச்சி விட்டாதான் இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகும். பிஞ்சு போகாத அளவுக்கு விரலால் இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்தால் போதும். மெதுவாக நம்ம சரியாக க்ளீன் பண்ணி எடுக்காமல் இருந்தோம்னா இந்த சிப்பியப்பம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாவில் இந்த அழுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும். அதனால் இந்த டைமில் நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு காட்டித்தரேன்.
இப்போ எல்லா சிப்பியையும் ஒரு தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியோட கலரை பார்த்தீங்களா? இதே போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்காமல் இருந்தோன்னா இந்த அழுக்கெல்லாம் நம்ம வேக வைக்கும்போது மாவில் ஒட்டிடும். அதனால் கழுவும் போது நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். இனி இதை இன்னும் ஒரு 3-4 தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரிப்பு தட்டு வச்சு இந்த சிப்பியை இதே போல் தலைகீழாக வச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிய வைக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இந்த சிப்பியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சு அதுக்கப்புறமா மாவு நிறைச்சாதான் இந்த மாவு நிறைக்கும் போது நல்லா அழகாக வரும். ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. இந்த சிப்பியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இதை ஒரு அரிப்பு தட்டில் வச்சு தண்ணி வடிய வச்சுருக்கோம். அரிப்பு தட்டு கீழே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சா போதும். இந்த தண்ணியெல்லாம் இந்த பாத்திரத்தில் வடிஞ்சு வந்துடும். இனி அடுத்ததாக நம்ம சிப்பி அப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். இந்த சிப்பி அப்பம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா இதில் தேங்காயும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நான் இப்போது ஒரு தேங்காவை துருவி ஒரு மூடி துருவின தேங்காவை இந்த மாவு கிண்டக்கூடிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு மூடி துருவின தேங்காய் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்ததாக இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்க்கணும். இந்த பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது முழுசாக இருக்கக்கூடிய பெருஞ்சீரகம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்ததாக இது கூட 3 சின்ன துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்து ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து 2ஆக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சின்ன வெங்காயமும் தேங்காயும் சரியான அளவில் சேர்த்தாதான் இந்த சிப்பியப்பம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது கூட இந்த தேங்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். இந்த அரைப்பில் தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் எடுக்க போகிற மாவோட அளவை பார்த்து தண்ணி சேர்த்தா போதும். 1 கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி, இதுதான் சரியான அளவு. வீட்டில் வறுத்து ரெடி பண்ணின பச்சரிசி மாவுக்கு. இப்போ நம்ம அரைச்செடுத்த இந்த அரைப்பும் இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்செடுக்கணும்னு கிடையாது. இந்த அரைச்செடுத்த இந்த அரைப்பை நம்ம மாவு கிண்டக்கூடிய பாத்திரத்தில் இந்த தேங்காய் கூடவே சேர்க்கலாம். இப்போ துருவின தேங்காயில் பாதியை அரைச்சி சேர்த்துருக்கோம், பாதியை அரைக்காமல் கொத்து கொத்தாக தான் இருக்குது. இனி இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இந்த அரைப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கலாம். இந்த தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் எடுக்க போகிற மாவுக்கு அளவான தண்ணி சேர்த்தா போதும். 1 கப் மாவுன்னா 2 கப் தண்ணி, 2 கப் மாவுன்னா 4 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. நான் இப்போது அளவு எதுவும் பார்க்காமலேயே தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு தேவையான அளவு மாவை நான் சேர்த்து இந்த மாவை கிண்டி எடுத்துருவேன். இனி இந்த உப்பை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அரைப்பை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடாமல், கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம மாவு சேர்த்து கிண்டி எடுக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் சேர்த்து இந்த அரைப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தண்ணி அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுமே மாவு கிண்ட தொடங்கிடணும். ஒருவேளை நீங்கள் தண்ணி அளந்து சேர்க்காம இதே போல் சேர்த்திங்கன்னா மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி எடுத்தால் போதும். மாவு நல்ல கெட்டியாக வர தொடங்கினதும் மாவு சேர்க்குறத நிறுத்தினா போதும், கரெக்டாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாவு கிண்டும்போது உரட்டி மாவு மாதிரி நல்லா வேக வைக்கக்கூடாது. இந்த மாவு வெந்தும் வேகாமலும் இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விடலாம். இந்த மாவு கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு ஆறுனதும் இதை கையால் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுக்கணும். இப்படி பிசைஞ்செடுத்த இந்த மாவை இந்த சிப்பியிலிருந்து தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா இந்த சிப்பியில் வச்சு இந்த மாவை நாம் நிறச்செடுக்க போகிறோம். ஒவ்வொரு சிப்பியோட சைஸை பொறுத்தும் இந்த மாவை நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கையால் எடுத்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாவு எவ்வளோ வைக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம்தான். ஓரளவுக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவில் சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்தோன்னாலும் இந்த சிப்பி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மாவு இதை விட குறைவாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான அளவும். ஒரு 2-3 சிப்பியில்
இந்த மாவை நான் ஃபில் பண்ணி காட்டித்தரேன். இது தெரியாதவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கும். அவங்க நிதானமாக பார்க்க தான் செய்வாங்க. இதே போலவே எல்லா சிப்பிலையும் மாவு நிறச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ எல்லா சிப்பிலையும் மாவு நிறச்சி வச்சாச்சு. நான் ரெடி பண்ணின இந்த மாவு இந்த சிப்பிக்கு கரெக்டாக இருந்தது. சிப்பியோட சைஸை பொறுத்தும் எண்ணிக்கையை பொறுத்தும் அதுக்கு தகுந்தது மாதிரி மாவு ரெடி பண்ணினா போதும். கொஞ்சம் மாவு மிச்சம் வந்துன்னா சின்ன சின்னதாக கொழுக்கட்டை கூட இந்த மாவில் ரெடி பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போது மாவு நிறச்சி வச்ச இந்த சிப்பியை நம்ம ஒரு ஸ்டீமரில் எடுத்து வைக்கலாம். பாதியை நான் ஸ்டீமரில் வச்சு வேக வைக்க போகிறேன். இன்னும் பாதியை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். மிச்சம் வந்த மாவை இப்படி 3 கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு மிச்சம் வந்ததுன்னு கவலைப்படாமல் இதே போல் கொழுக்கட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் நிறைய எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு வேக வைக்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே இது வெந்து ரெடி ஆகிடும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சிப்பியை பற்றி ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த சிப்பியப்பம் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். சூடாக சாப்பிட்றத விட இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா இந்த சிப்பியோட சேர்ந்து இந்த மாவும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச இந்த சிப்பியப்பமும் வெந்து ரெடி ஆயாச்சு. இனி இதையும் இறக்கி ஆற வச்சிட்டோம்னா இந்த சிப்பியப்பம் செய்கிறதுக்கான வேலை முடிஞ்சாச்சு. இனி ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. இப்போ இந்த சிப்பியப்பம் நல்லா ஆறியாச்சு. இப்போ இந்த ஓடை எடுக்கும்போது எப்படி ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் சிப்பி ஓடை எடுத்து இந்த சிப்பியோட சேர்த்து இந்த மாவை இந்த சிப்பி ஓடு வச்சே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நான் ஃபுல்லாகவே எடுத்து காட்டி தரேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சின்ன சிப்பியப்பம் ஆனதுனால இதை முழுசாக எடுத்து இப்படியே கடித்து சாப்பிடலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து இதோட வேஸ்ட் இருக்கும். இதை நாம் கழுவும் போது எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா இந்த சிப்பி ஓடு வச்சு இப்படி மெதுவாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆணியும் இந்த வேஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். இதை சாப்பிடக்கூடாது. இதை தூர போட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை சாப்பிட வேண்டியது தான். இந்த டேஸ்டியான சிப்பியப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.